ஸோ நம்ம இப்போ வந்து தென்னிந்தியாவில் சங்க காலத்தில் எப்படி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். 3.5 வரையும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இப்போ 3.6லேருந்து பார்க்க போகிறோம். நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் தோற்றம். சங்க காலத்தில் தான் தமிழ்நாட்டில் நகரங்கள் முதன்முறையாக உருப்பெற்றன. சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் கொண்ட திட்டமிட்ட நகரங்களில் செங்கற்களால் ஆன கட்டடங்கள் கட்டப்பட்டன. வீடுகளுக்கு கூரையாக ஓடுகள் வேயப்பட்டன. உறை கிணறுகளும் சேமிப்பு கிடங்குகளும் இருந்தன. சில நகரங்கள் துறைமுக பட்டணங்களாகவும் கைவினை தொழில் மையங்களாகவும் இருந்தன. கிழக்கு கடற்கரையில் அமைந்த அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை ஆகிய நகரங்களும் கேரளத்தின் பட்டணம் என்ற நகரும் துறைமுகங்களாகவும் விளங்கியவை. காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய நகரங்கள் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தன. ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க, சங்க காலத்தில் முதல்ல தமிழ்நாட்டில் தான் நகரங்கள் தோன்றியிருக்கு. சாலைகள், குடியிருப்பு பகுதிகள், திட்டமிட்ட நகரங்கள், செங்கற்களால் ஆன கட்டடங்கள், அதில் வீடுகளுக்கு கூரையா ஓடுகள், உறை கிணறுகள், சேமிப்பு கிடங்குகள், தானிய களஞ்சியம் பார்ப்போம் இல்லையா சிந்து சமவெளியில், அந்த மாதிரி தானிய கிடங்குகள் எல்லாமே நமக்கு வந்து கட்டப்பட்டு ஒரு நல்ல நகரமயமாக்கலோடு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சில நகரங்கள் துறைமுக பட்டணங்களாகவும் கைவினை தொழில் மையங்களாகவும் இருந்தன. துறைமுகப்பட்டினம்னா அங்கே என்ன இருந்திருக்கும், பீச் இருந்திருக்கும், கடலை சார்ந்தது அந்த வணிகம் இருந்திருக்கும். கைவினை தொழில் மையம், ஒருவேளை அவங்க வந்து பானை வணையிறது, அப்புறம் நூல் நூற்கிறது, ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய முக்கியமான நகரங்களாக இருந்திருக்கலாம். கிழக்கு கடற்கரையில் பார்த்தோன்னா, அதாவது வங்காள விரிகுடா கரை ஓரமாக பார்த்தோன்னா அரிக்கமேடுக்கு அப்புறமா காவிரி பூம்பட்டினம், இது ரெண்டுமே வந்து சோழ நாட்டில் வரும். அழகன்குளம், கொர்க்கை ஆகிய நகரம், இது ரெண்டுமே பாண்டிய நாட்டில் வரும். இந்த பக்கம் அதுக்கப்புறம் அரபிக்கடலில் பார்த்தோன்னா கேரளத்தின் பட்டணம். மொத்தம் 5 துறைமுக நகரம் இருந்திருக்கு. அதுபோக காஞ்சிபுரம், உறையூர், கரூர், மதுரை, கொடுமணல் ஆகிய நகரங்கள் உள்நாட்டு வணிக மையங்களாக திகழ்ந்தன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இம்மையங்களில் பல வகைப்பட்ட பொருட்களும் பண்டங்களும் உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. ஸோ அந்த மாதிரி மையங்களில் வந்து அவங்களுக்கு தேவையான பண்டம் வந்து உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு பகுதிகளுக்கு வந்து அவங்க வந்து ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடற்கரை துறைமுக பட்டணங்கள் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு அரிக்கமேடு. இந்த மேப்பில் பாருங்கள் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இந்த மேப்பில் வந்து அரிக்கமேடுங்கிறது நியர் பாண்டிச்சேரி, கரெக்டாக தமிழ்நாடோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ பாண்டிச்சேரி பக்கத்தில் இருந்திருக்கு அரிக்கமேடு. அப்படியே கீழே வந்தோன்னா காவேரி பட்டினம், ஸோ காவேரி பூம்பட்டினம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஸோ இது ரெண்டுமே சோழருடைய பகுதியாக இருந்திருக்கு. சோழர் காவிரியார் அப்படியே பாஞ்சு காவிரியார் கடலில் வந்து கலக்கிற இடத்துல காவிரி பூம்பட்டினம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு கீழே நாகப்பட்டினம், வெண்ணி பரந்தலை போர் சொல்லுவோம் இல்லையா, சோழரில் கரிகாலன், ஸோ அவங்களுடையதான் அந்த வெண்ணி. அதுக்கப்புறம் பாண்டியர் பகுதியில் அழகன்குளம், கொர்க்கை, இது ரெண்டுமே பாண்டியர் பகுதியாக இருந்திருக்கு. அழகர்குளம் கரெக்டாக வைகை ஆறு கடலில் வங்காள விரிகுடாவில் வந்து ஜாயின் பண்ணுற இடமா இருந்திருக்கு. கொர்க்கை அப்படிங்கிறது என்னது, தாமிரபரணி ஆறு கடலில் வந்து ஜாயின் பண்ணுற இடம், தூத்துக்குடி தான் கொர்க்கை. ஸோ அந்த இடம் முத்துக்குளித்தலுக்கு சிறப்பு பெற்ற நகரமாக இருந்திருக்குன்னு சொல்கிறேன். அது அரபிக்கடலில் தான் நம்ம என்ன பார்த்தோம், பட்டணம் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதை வந்து இந்த மேப்பில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ பட்டணம் அப்படிங்கிற ஒரு கேரளாவை சேர்ந்த ஒரு நகரமும் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ 5 துறைமுக பட்டணங்கள் என்னதெல்லாம், அரிக்கமேடு, காவிரி பூம்பட்டினம், அழகன்குளம், கொர்க்கை, பட்டணம் அப்படிங்கிற கேரளாவை சார்ந்த நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ள வந்து முக்கியமான நகரம் அப்படின்னு பார்த்தோம்னா உறையூர். மதுரை தான் யாருக்கு கேபிட்டல், பாண்டியருக்கு. உறையூர் வந்து சோழர்களுடைய கேபிட்டல். மேலே பார்த்தோம் அப்படின்னா கரூர் வந்து யாரோட கேபிட்டல், வஞ்சி நாடு. ஸோ சேரருடையது. ஸோ சேருடைய கேபிட்டல் தான் கருவூர் அப்படின்னு சொல்கிறோம். கருவூர் அதுவும் சோழர்களை ஒட்டியே தான் இருக்குது, குடநாடு கருவூர். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் வந்து மேலே தொண்டை நாட்டோட கேபிட்டலாக இருக்குது அப்படின்னு இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நகரங்கள் வந்து ஃபேமஸான நகரங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வணிக மையங்கள் வந்து என்னெல்லாம் பார்த்தோம்னா, காஞ்சிபுரம் மேலே டாப்பில் இருந்துச்சு. உறையூர், கரூர். உறையூர் அப்படிங்கிறது வந்து இவங்களோடது, சோழருடையது. கரூர் அப்படிங்கிறது சேரருடையது. மதுரை அப்படிங்கிறது பாண்டியருடையது. கொடுமணல் அப்படிங்கிற ஒரு இடம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மேப்பில் பாருங்கள், கொடுமணல் எங்கே இருக்குது, கரெக்டாக காவிரியாரோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த நீலகிரிக்கு கீழே கொடுமணல் வந்து வருது.
கொல்லிமலை, கொங்கு நாடு, குடநாடுக்கு மேலே கொடுமணல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கொடுமணல் வந்து ஈரோட்டில் தானே சொல்லுவாங்க. ஸோ கொடுமணல் அப்படிங்கிறது கரெக்டாக இப்போ இருக்கிற ஈரோடை சார்ந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொடுமணல், கருவூர், உறையூர், மதுரை, மேலே இருக்கிற காஞ்சி, இந்த 5ம் வந்து உள்நாட்டு வணிகத்தில் வந்து சிறப்புமிக்க நகரங்களாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் இந்த நகரங்கள் அளவில் பெரியவை. இந்நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களிலும் மக்கள் வாழ்ந்திருந்தனர். வெண்கலப் பொருட்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலன்கள் போன்றவை இந்த இடங்களில் கிடைத்துள்ளன. ஸோ இந்த எண்ணிக்கையில் குறைவாக இருந்தால் கூட இந்த நகரங்கள் வந்து அளவில் பெரியவையாக இருந்து ஆல் ஓவர் இந்தியாவோட சவுத்தன் பார்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ எண்ணிக்கையில் 10 நகரம் தான் டோட்டலாக. அப்படி பார்த்தோம்னா இந்த நகரங்கள் எல்லாமே அளவில் பெரிய பெரிய நகரங்களாக இருந்துச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நகரங்களை தவிர எண்ணற்ற சிற்றூர்களிலும் மக்கள் வாழ்ந்திருந்தனர். மென்ஷன் பண்ண முடியாத குட்டி குட்டி ஊர்லேயும் மக்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெண்கல பொருட்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலன்கள் போன்றவை இந்த இடங்களில் கிடைத்துள்ளன. ஸோ இங்கே வந்து என்னடா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்னெல்லாம் கிடச்சிருக்கான்? வெண்கல பொருட்கள் நிறையா கிடச்சிருக்கு. வெண்கல பொருட்கள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களின் பெயர் பொறித்த மட்கலன்கள் போன்றவை இந்த இடங்களில் கிடைத்துள்ளன. ஸோ இது எல்லாமே நகரங்களில் சிற்றூர்களில் வெண்கல பொருள், மணிகள், சங்கு வளையல்கள், கண்ணாடி மணிகள், தமிழ் பிராமி எழுத்துக்களில் மக்களுடைய பெயர் பொறித்த மட்கலன்கள், இது எல்லாமே அந்த இடங்களில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நகர் மையம் என்பது என்ன? திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்களும் கொண்ட மக்கள் வசிப்பிடமே நகரம் ஆகும். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நகர் மையம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திட்டமிட்ட வடிவமைப்பும் செங்கல் கட்டுமானங்களும் கொண்ட மக்கள் வசிப்பிடமே நகரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நகர் மையம் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு வடிவமைப்பு இருக்கணும். செங்கல் கட்டுமானங்கள் கொண்ட மக்கள் வசிப்பிடத்தை தான் நம்ம நகரம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம மொஹஞ்சதாரோ, ஹரப்பாலாம் படிப்போம் இல்லையா? திட்டமிட்டு வடிவமைப்பு கட்டப்பட்ட செங்கலால் கட்டப்பட்ட கட்டுமானங்களுடைய மக்களுடைய வசிப்பிடம் கொண்ட நகரம்னு. ஸோ அதே தான் இங்கேயும். வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு அல்லாத ஏனைய தொழில்களில் ஈடுபடுகின்ற மக்கள் அவ்விடங்களில் பெருமளவில் வாழ்வார்கள். ஸோ அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க வேளாண்மையும் கால்நடை வளர்ப்புலையும் இல்லாத மக்களாக இருப்பாங்க. ஸோ ஏனைய தொழில்கள் கமிச்சில் மேக்சிமம் வணிகம், அது போக போர் தொழில், அந்த மாதிரி தொழிலில் ஈடுபடுற மக்களாக இருந்திருக்கலாம் மேபி. ஸோ அவங்க வந்து பெருமளவில் நகரங்களில் வாழ்வார்கள். நகரங்களில் பற்பல உற்பத்தி பணிகள் நடைபெறும். நகரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் என்னதெல்லாம் பார்க்கலாம்? ஒரு சின்ன பானை செய்கிறதுலேருந்து, ட்ரெஸ்ஸு உற்பத்தியிலேருந்து, வீட்டுக்கு தேவையான மற்ற பொருட்கள் உற்பத்தியிலேருந்து எல்லாமே என்னது தான்? மேனுஃபேக்சரிங் வேலை ஃபுல்லாக நகரங்களில் தான் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட 3.6 வந்து முடிஞ்சிச்சு. அடுத்த நம்பிக்கைகளும் வழிபாட்டு முறையும். சங்ககால சமூகம் மற்றும் பொருளாதார அமைப்பில் பன்மைத்துவம் காணப்படுவது போலவே, அதாவது சங்ககால சமூகத்திலையும் நம்மளோட நம்பிக்கை அமைப்புலையும் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பன்மைத்துவம் வந்து காணப்படுதாம். மக்களின் வழிபாட்டு முறைகளிலும் பன்மைத்துவம் காணப்படுகிறது. இதே மாதிரி தான் மக்களுடைய வழிபாட்டு முறையிலையும் பார்த்தோன்னா பன்மைத்துவம் காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த நிலம் அடிப்படையில் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா சங்க காலம்ங்கிறது. ஸோ அவங்க நிலம் அடிப்படையில் எப்படி இருந்தாங்க? நிறையா சங்ககால சமூகம் பொருளாதார அமைப்பில் பன்மைத்துவம் காணப்படுது. அதே மாதிரி அவங்களுடைய நம்பிக்கை அடிப்படையிலையும் பன்மைத்துவம் வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நில அடிப்படையில் அவங்க வந்து பிரிஞ்சு இருக்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி தொழில் செஞ்சாங்க. ஸோ அவங்க வந்து பொருளாதார அடிப்படையில் டிஃபர் ஆனாங்க. ஸோ பேஸ் பை மக்களோட வழிபாட்டு முறைகள்லையும் உங்களுக்கு வந்து பன்மைத்துவம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு போன்றவை சங்க காலத்தில் இருந்தன. ஸோ என்னதெல்லாம் வந்து முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஆவி வழிபாடுன்னா என்னது? இறந்து போனவங்களோட ஆவியை வந்து அவங்க வழிபட்டிருக்காங்க. மூதாதையர் வழிபாடு, நான் இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டாங்கன்னா எங்கள் அப்பாவை வழிபடுவோம் இல்லையா? ஸோ அவங்களோட அப்பாவை வழிபட்டிருப்பாங்க. அந்த மாதிரி தாத்தா பாட்டி யார் இறந்தாங்களோ மூதாதையரோட வழிபாடு. வீரர்கள் வழிபாடுங்கிறது யார்? போருக்கு போயிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த வீரர்கள் இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்கள வழிபாடு பண்ணுறாங்க. சிறு தெய்வ வழிபாடுனா, இப்போ ஒரு ஊரை காவல் காத்துட்டு இருந்த தெய்வமாக ஐயனார் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இறந்து போயிருக்கலாம். இல்லைனா
அவங்க இயற்கையாகவே கூட மரணிச்சிருக்கலாம்னு வைங்களேன். அவங்க வந்து இந்த ஊரை இவ்வளோ நாள் பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள தெய்வமா, ஊர் காவலா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கள சிறு தெய்வமா மாத்தி அந்த வழிபாடு. இது எல்லாமே சங்க காலத்துல இருந்துச்சு. ஸோ என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவி வழிபாடு, மூதாதையர் வழிபாடு, வீரர்கள் வழிபாடு, சிறு தெய்வ வழிபாடு போன்றவை சங்க காலத்தில் இருந்தன. ஐந்திணைகளுக்கும் உரிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் சுட்டுகிறது. குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அதாவது 5 திணைகள்லையுமே உரிய வழிபாட்டு கடவுள்களை வந்து தொல்காப்பியம் வந்து சுட்டி கூறுதான். 5 திணையிலையுமே இருக்கக்கூடிய வழிபாட்டு கடவுள்களை தொல்காப்பியம் வந்து சுட்டி கூறுது. எந்த நூல் சுட்டி கூறுது? தொல்காப்பியம் வந்து சுட்டி கூறுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொல்காப்பியம் வந்து என்னது, 5 கடவுள்கள் 5 நிலத்துலையுமே இருக்கக்கூடிய வழிபாட்டு கடவுள்களை வந்து சுட்டி கூறுதான். ஸோ குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை என தொல்காப்பியர் கூறுகிறார். ஸோ இதில் எந்தெந்த இதுக்கு எந்தெந்த தெய்வம் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேருந்தே கருப்பொருளில் படிச்சுட்டே இருந்திருப்போம். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ அது மேட்ச்சில் கொடுப்பாங்க, அது நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதை சொல்லக்கூடிய நூல் எது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வைக்கணும். இப்போ அதை சொல்லக்கூடிய நூல் என்னது? தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல், அதனால இது சொல்லியிருக்காது அப்படின்னு தான் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உட்காந்துட்டு யோசிப்போம். ஆனால் நமக்கு வந்து அந்த 5 நிலத்தோட கடவுள்களை லிஸ்ட்டை வந்து தந்தது யார்? தொல்காப்பியர். அதை கொடுத்துருக்க நூல் தொல்காப்பியம். குறிஞ்சிக்கு முருகன் நமக்கு தெரியும் இல்லையா? குன்று இருக்கும் இடமே முருகனுக்கு இடம். ஸோ குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஸோ குறிஞ்சிக்கு முருகன் தான். முல்லைக்கு திருமால். காடு. ஸோ காடுல நிறைய மரம் இருக்கும். மரம் நிறைய இருந்தால் மழை நிறைய வரும். மலைக்கு கடவுள் யார்? திருமால். ஸோ திருமால் தான் முல்லை நிலத்துக்கு கடவுள். அடுத்த மருதத்துக்கு இந்திரன். ஸோ மருதத்துலேயும் உங்களுக்கு வந்து மேக்சிமம் மழை வந்து தேவைப்படும். இந்திரன் அப்படிங்கிறவங்க மொத்த வளத்துக்கான கடவுள் இல்லையா? ஸோ மழை ப்ளஸ் அந்த வயலில் வந்து எல்லாமே வளரணும், அதுக்கு தேவையான தண்ணி கிடைக்கணும், அதை அறுவடை பண்ண மழை வரக்கூடாது. ஸோ இந்திரன் அப்படிங்கிறவங்க வந்து அந்த அந்த மருத நிலத்துக்கு பாதுகாவலராக இருக்காங்க. நெய்தலுக்கு வந்து வருணன் அப்படின்னு சொல்கிறோம். நெய்தலுக்கு வருணன். கடலுக்கு வரியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், இன்னைக்கு வரியாப்பா அப்படி கேட்போம்ல. ஸோ நெய்தலுக்கு வருணன், வரியா அப்படின்னு கேட்குறோம். பாலைக்கு கொற்றவை. பாலையில் காளி. ஸோ காளி உக்கிரமான தெய்வம் இல்லையா? பாலையில் எல்லாமே காஞ்சு போயிருக்கும். ஸோ ஒரு உக்கிரமான தெய்வத்தை வச்சு அங்கே வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது? தொல்காப்பியம். கூறியவர் யார்? தொல்காப்பியர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனினும் மக்கள் வீர மரணம் எய்திய வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டனர். இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது. அதாவது ஒரு போர் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் மன்னர் போவாங்க, படைத்தளபதிகள் போவாங்க, அமைச்சர்கள் எல்லாரும் போவாங்க, ப்ளஸ் ஏகப்பட்ட வீரர்கள் போவாங்க. அதில் மேக்சிமம் சாகிறது யாராக இருக்கும்? வீரர்களாக தான் இருக்கும். ஸோ அந்த வீர மரணம் எய்திய வீரர்களையும் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் வழிபட்டனர். அந்த குல மூதாதையர் அப்படிங்கிறவங்க என்னோட தாத்தாவோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்க தான் குல மூதாதையர். அந்த குல மூதாதையர் வழிபாடு ப்ளஸ் வீரர்களுடைய வழிபாடு, சரியா? வீர மரணம் எய்திய வீரர்களுடைய வழிபாடு, இது ரெண்டும் தான் அங்கே ரொம்ப ஃபேமஸ். அதிக அளவில் வழிபட்டனர். இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது. ஸோ இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது. சங்க இலக்கியம் வந்து இதை பற்றி சொல்லுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு கான்செப்டுவலாக எனக்கு வந்து மீனிங் தெரியல சொல்லப்போனால். அணங்கு இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகின்றது. ஸோ அவங்க வந்து இயற்கைக்கு மீறி ஆற்றல் இருந்துச்சு இந்த வழிபாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியா, அல்லனா இயற்கைக்கு மீறிய ஆற்றல், இயற்கை சீற்றங்கள் குறித்து சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுதா, என்ன மீனிங்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மூலம் சமண சமயம் வழக்கில் இருந்தமை தெரிகிறது.
ஸோ குகைகளில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து நிறையா இருக்காம். அந்த தமிழ் பிராமி கல்வெட்டுலாம் வந்து எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து என்னது சொல்லுது, சமண சமயம் வழக்கில் இருந்துச்சு அப்படிங்கிறத தான் சொல்லுது. குகைகளில் காணப்படும் தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் மூலம் சமண சமயம் நமக்கு வந்து வழக்கில் இருந்தது அப்படிங்கிறது தெரியுது. வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் உள்ளன. சில இடங்களில் புத்த சமயமும் இருந்தது. வெவ்வேறு குழுக்கள் வேறு வேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தன. ஸோ என்னதான் ஆவி வழிபாடு, வீரர் வழிபாடு, மூதாதையர் வழிபாடு அப்படி என்னதான் ஃபேமஸாக இருந்தாலும் சமண சமயம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃபாக என்ன இருக்குது, குகைகளில் காணப்படக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டுக்கள் வந்து ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் வேள்விகள் வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வேள்விகள்னால் என்னது, நமக்கு தீ வளர்த்து அந்த நெருப்புல வந்து செய்வாங்க இல்லையா, அதுதான் வேள்வி. ஸோ அந்த வேள்விகள் மேற்கொள்ளப்பட்டதற்கான சான்றுகள் வந்து இருக்குதாம். சில இடங்கள்ல புத்த சமயமும் ஃபாலோ அப்ல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. புத்த சமயமும் ஃபாலோ அப்ல இருந்திருக்கு. வெவ்வேறு குழுக்கள் வேறு வேறான வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தன. எங்க ஊர்ல இதை ஃபாலோ பண்றாங்கப்பா, உங்க ஊர்ல என்னதுன்னு அப்படி அந்த டிஃப்ரெண்ட் குழுக்கள் வந்து வேற வேற வழிபாட்டு முறைகளை கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது லாஸ்ட் டாபிக் நுண்கலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுண்கலைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சங்க காலத்தில் பல வகையான கலைகளும் செலுத்திருந்தன. கலைகள் இன்னைக்கு வரையும் தமிழ்நாடு அப்படின்னாலே கலை தான். ஸோ சங்க காலத்தில் பல வகையான கலைகள் வந்து செலுத்திருந்துச்சாம். சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகைக்கு வெறியாட்டம் என்று பெயர். சமய சடங்குகள்னா கோயிலில் செய்வோம் இல்லையா, சமயம் சார்ந்த சடங்குகளில் ஒரு ஆட்டம் இருந்திருக்கு. அந்த ஆட்டத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வெறி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சாமி ஆடுவாங்க இல்லையா, மேபி அதாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா அந்த காளி கெட்ட போட்டு அதெல்லாம் ஆடுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி சாமி இறங்கி வர்றதை வெறியாட்டம்னு சொல்லியிருக்கலாம். செய்யுள் இயற்றல், இசைக்கருவிகளை இசைத்தல், நடனமாடுதல் ஆகியவற்றை பலரும் அறிந்திருந்தனர். ஸோ வந்து ஒரு செய்யுள் இயற்றல் அப்படிங்கிறது சாதாரண காரியம் கிடையாது. ஒரு கவிதை இயற்றல். ஸோ அது ப்ளஸ் இசைக்கருவிகளை இசைத்தல், நடனமாடுதல், இதெல்லாம் வந்து மேக்சிமம் பீப்புளுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கு சங்க காலத்தில். சங்க காலத்து உணவு முறைகள் குறித்து இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ளது. ஸோ சங்க காலத்தில் இருந்த சாப்பாட்டு முறைகளை குறித்தும் அந்த விருந்தோம்பல் பற்றி ஃபேமஸாக நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்கு, இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. அங்கே ஒரு ஒரு இடத்துலையும் என்னென்ன உணவு முறைகள் ஃபாலோ பண்ணாங்கன்னு கூட நமக்கு வந்து சங்க இலக்கியங்களில் ப்ரூஃப் இருக்குது. மகளிர் தம் கண்களுக்கு மை தீட்டுவதற்கு செம்பினாலான மெல்லிய குச்சிகளை பயன்படுத்தியுள்ளனர். கண்ணில் குத்தாமல் அப்படி மை தீட்டுறதுக்கு செம்பினாலான மெல்லிய குச்சிகளை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. செம்பினாலான மெல்லிய குச்சியை வச்சு மகளிர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு மை தீட்டியிருக்காங்க. இக்குச்சிகள் பல அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இதனால் தங்கள் தோற்ற பொலிவிலும் அவர்கள் அக்கறை கொண்டிருந்தனர் என தெரிகிறது. கண்ணுக்கு மை தீட்டும் மெல்லிய செம்பு குச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் மட்டும் ஷார்ப் இல்லாமல் அப்படி நல்லா தீக்குச்சி மாதிரி வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, கண்ணுக்கு மை தீட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து வெண்கலம், செம்பு, இரும்பு அப்படிலாம் கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து செம்பு குச்சி மேலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன குச்சி, செம்பினால் ஆன மெல்லிய குச்சி அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண் இமை முடியை பயன்படுத்தப்பட்ட கம்பி. ஸோ இப்போ இருக்கிற மஸ்காராவை வந்து அப்போவே அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கண் இமையில் இருக்கக்கூடிய முடியை வந்து அழகுபடுத்த பயன்படுத்தப்பட்ட கம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அந்த கண் இமையில் இருக்கக்கூடிய முடியை வந்து அப்படி மஸ்காரா மாதிரி அப்படி தேய்ச்சி மேலே அழகுபடுத்துறதுக்கு ஒரு கம்பியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். இது எல்லாமே நுண்கலைகளில் வருது. இதுதான் வந்து முந்தி காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தமிழ் பிராமி எழுத்து வடிவமாக. நம்ம இப்போ காங்ஞாச்சாவை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாமே கல்வெட்டு எழுத்துக்களில் இப்படி தான் இருந்திருக்கு, தமிழ் பிராமி எழுத்துக்களாக. அதுக்கப்புறம் கொடுமணலில் என்னென்ன கிடச்சிருக்கு, மதுரைக்கு அருகே கீழடியில் என்னென்ன கிடச்சிருக்கு, பட்டணமில் என்னென்ன கிடச்சிருக்குன்னு சொல்லி பேஸ் கொடுத்துருக்காங்க. பொருணை நாகரிகம் தமிழ் பண்பாட்டின் தொட்டில் அப்படின்னு தனியாகவே அதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுமணலில் என்னென்ன கிடச்சிச்சு அப்படிங்கிறதுலேருந்து அடுத்த வீடியோவாக பார்த்துடலாம். ஏன்னா அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக இருக்கும். மற்ற வீடியோஸ் பார்க்காட்டினாலும் இதுலேருந்து இப்போ பார்ட் 5 பார்க்கணும் கண்டிப்பாக எல்லோரும். நெக்ஸ்ட்டு வீடியோவை கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.